இப்போ இவங்களுக்கு கொடுக்கறதே 3000 ரூபாய் நம்ம. இந்த 3000 ரூபாயில் 7000 ரூபாய் வந்து நியர்பை எல்லா ஷாப்ஸும் கொடுத்து அதில் ஒரு சின்ன அமௌண்ட்டு சேவிப்பாங்க. அது எவ்வளோ சேவிப்பாங்கன்றதுனா, இவங்களுக்கு வந்து மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா நீங்கள் 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு நினச்சிங்க ஒரு ஏழைக்கு, அதில் 90% இமீடியட்டாக செலவு பண்ணிவிடுவாங்க. 300 ரூபாய் தான் சேவிப்பாங்க. அதனால் அந்த 3000 ரூபாய் கொடுக்கும்போது அந்த 3000 ரூபாயும் இமீடியட்டாக சில லோக்கலாக அவைலபிள் பொருட்கள் இருக்கிறதுனால கன்சம்ஷன் அதிகமாகும். கன்சம்ஷன் அதிகமாகும்போது எப்போவுமே நம்ம இந்தியாவில் வந்து நம்ம கன்சம்ஷனை சரியாக பார்க்கறது இல்லை. இப்போ சப்ளை தான் பார்த்துட்ருக்கோம். கன்சம்ஷன் வந்து இவங்களுக்கு கன்சியூம் பண்ணுற அபிலிட்டி இப்போ வந்து எல்லாமே சப்ளை கன்சம்ஷன் இதுதானே எக்கனாமிக்ஸில் படிக்கிறோம். ஆனால் வந்து கன்சியூமர் அபிலிட்டி இருக்கா இல்லையான்னா அபிலிட்டி மிக கம்மியாக இருக்கு.